திருப்பி சொல்லட்டுமா? வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு கத்தி கொண்டு அப்படியே மேல வந்து நிப்பாட்டு வருவாருங்க புசி ஆனந்த். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. அப்படியே கட் பண்றோம். அடுத்த சீன்ல நாம பேசுறோம். கிண்டலாம் இல்லைங்க, புன்னகையோட தான் பேச போறோம். இந்த சதீஷ் தீபா 2 பேர்த்த பார்த்துருக்கீங்களா யூடியூப் சேனல்ல? சென்னையில கான்செப்ட் எல்லாம் சிலதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் அதுதான். அது முக்கியமா தீபா சொல்றதுக்கும் அதுக்கு சதீஷ் கொடுக்குற ரியாக்ஷனுக்கும், என்னடி இன்னைக்கு வெறும் முருங்கைக்காயா இருக்கு அப்படின்னு சதீஷ் சொல்லுவாரா? அது ஒரு ஷாட்ல. இன்னொரு ஷாட்ஸ்ல என்னன்னா அழகா பாட்டு பாடிட்டு வருவார். சொந்தக்காரனான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. இது ரெண்டுக்கும் தீபாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர். ஆட அவரே பேரை சொல்லலைங்க, சொல்லியிருப்பாரு போல, பேரை சொல்லாம விட்டு போட்டாரு. இப்ப ரீசெண்டா அதே சதீஷ் தீபா இன்னொரு காமெடி பண்ணிருப்பாங்க தெரியுமா? தீபா வேலையை விட்டு வருவாங்க. அப்போ சதீஷ் என்ன பண்ணுவார்னா இப்படிப்பட்ட ஒரு பெட்ஷீட் எடுத்து ரொம்ப அழகாக உதறிட்டு இப்படி 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 ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டுவார். அதுக்கு தீபா இந்த பாம்பு பெட்ஷீட்டை இந்த பம்பரவாயன் எதுக்கு ஆட்டிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சதீஷ் நம்ம புசி ஆனந்த் மாதிரியே சொல்லுவாரு, வருங்கால முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இல்லைங்க, நான் இப்படி பெட்ஷீட் ஆட்டிட்டு இருப்பேன், நீ உள்ள வருவ, அப்போ அந்த பெட்ஷீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு வெளியே போகும், நீ அந்த பொண்ணை தேடலையா அப்படின்னு கேட்பாங்க. தீபா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற சத்தம் நமக்கு கேட்கும். தீபா அப்படின்ட்டு போயிடுவாங்க. உடனே புசி ஆனந்த், என்ன ரீல்ஸ் பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவியா? சாரிங்க. உடனே சதீஷ் இப்படி சொல்லுவாரு, 2 ஒன்று தான் பரவாயில்ல, 2க்கும் அதுதான். ஏன்னு புசி ஆனந்த் வருங்கால தமிழக முதல்வர் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. முதல்வர் வேட்பாளர்னு சொன்னீங்கன்னா என்ன, உங்க கட்சிக்குள்ள ஏற்கனவே 4-5 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்க, இப்ப இவரு தான் முதல்வர் வேட்பாளரா நிக்க போறாரா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு முதல்வர் வேட்பாளராகவும் ஆதவர்ஜுனா ஒரு முதல்வர் வேட்பாளர் ஆகவும் இந்த IRS அருண் அவரு தான் முதல்வர் வேட்பாளரே அப்படின்னு நினச்சிக்கிட்ட மாதிரியும், அப்புறம் உங்கள் கட்சியோட விஜய் ஒருத்தர் இருக்காரு புட்சட்டினி ராஜ்மோகன், அவர் ஒரு வேட்பாளர் அப்படின்னு அவரே நினச்சி அவருக்கே பேசிக்கிட்டது மாதிரியும், இத்தனை வேட்பாளர்கள் இருந்தாலும் நான் முன்மொழிவது வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர், அதாவது தமிழக முதல்வர் வேட்பாளர்னு சொன்னீங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. தாவேகாவினுடைய வேட்பாளர் லிஸ்ட்ல இவர் இருக்காரு. ஒருவேளை இந்த வேட்பாளரா போட்டிட்டு எம்எல்ஏவா ஜெயிச்சு இவர் மட்டும் ஜெயிக்காம கூட இன்னும் ஒரு 117 பேர் ஜெயிச்சு, ஆமா 117 பேர்த்துக்கு நீங்க எங்க ஓவீங்க? இருக்கிறதே 5 பேர் தான். இந்த 5 பேர்த்த வச்சுட்டு இன்னும் 112 பேர்த்துக்கு எங்க ஓவீங்க? ஏன்னா நேத்து தான் ஒரு வேட்பாளர் விஜயோட பேனர் மேல மிதின்னு மிதிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் கட்சிக்கு வேண்டின்னு வந்தவங்கலாம் நிறையா பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க. எங்கள் தங்கச்சி வைஷ்ணவி எல்லாம் வேட்பாளர்னே நினச்சிட்டோமே, அந்த பிள்ளையும் வெளியே போயிடுச்சு. ஒரு 7வது வேட்பாளராவது உங்ககிட்ட இருக்கிறாங்களா? இதில் மொத்தமாக 117க்கு சரி, அது உங்கள் பிரச்சனை. அப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த 5 வேட்பாளர்களில் இவர் முதல்வர் வேட்பாளரா? அதுவும் வருங்காலத்தில். இதெல்லாம் தீபா சொன்னாதான் நல்லா இருக்கும். சொல்லுவாங்களான்னு தெரியல தீபா மேடம், சொல்றீங்களா? அப்போ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாம் எடுத்துட்டு தீபா மேடம் சொன்னதாவே எடுத்துக்கங்க. இனி வர போறதெல்லாம் தீபா மேடமே சொல்லுவாங்க. இந்த வருங்கால முதல்வர் வேட்பாளர் மேடம் நீங்களே சொல்லுங்க, அதுதான் நல்லா இருக்கும். இந்த வருங்கால முதல்வர் வேட்பாளர் இருக்காங்கல்ல மிஸ்டர் புசி, ஆமா அவர் பேரை ஏன் நீங்க சொல்லவே இல்லை? அதை நான் கேட்கவே மறந்துட்டேனே. ஏங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களாமா. இந்த ரேஷன் கடையில எல்லாம் பேர் எழுதுறவர் கேட்பாரு, ஏமா உன்ற புருஷன் பேர் என்ன அப்படின்னு.
அந்த பொண்ணு மயில் தோகைன்னு சொல்லும், பூ விரிஞ்சதுன்னு சொல்லும், குயில் கூவுறதுன்னு சொல்லும், அந்த கழுகு வந்து கொத்தி எடுக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும், ஆட அந்த மரம் கொத்தி கொத்தும் இல்லைங்க அதைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அழகா இல்லைங்க அது மட்டும் இல்லை, அப்புறம் முருகன்னு சொல்லும். எது முருகனா? அழகு முருகனா? இல்லைங்க, முருகன் இருக்கிற இடமுங்க மலை. ஓ அழகு மலையா பையன் பேரு? அந்த மாதிரி தான் இப்ப நீங்க சொல்றதும் இருக்கு. வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர் ஐயா தீபா மேடம், இப்ப சொல்லாதீங்க, அடுத்த சொல்லுங்க. இது புருஷன் பேரா பொண்டாட்டி சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜேவி. அது என்னங்க ஜேவி? அது என்னவா இருக்கும்? விஜய் தானே அவர் பேரு. ஆட கூட இருக்கிற ஒருத்தங்களுக்குமே ஜேவினா ஆறுன்னு தெரியாம போயிடுச்சுங்க. புஷே ஜேவின்னு சொல்லக்கூடாதுப்பா. ஜேவின்னு சொன்னது ஆறு தெரியுமா? நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தீங்கல்ல, அச்சுராஜா ஹர ராஜ சர்மா, அவர் தான் முதலா ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னார். அந்த கட்சியில இருந்து இப்ப வெளியே வந்து இப்ப நீங்களும் ஜேவி ஜோசப் விஜய்னு சொல்றீங்க. அவரு விஜய் தான். இந்த ஜோசப்ங்கிற பேருக்கு நீங்க எந்த அடையாளம் வேணாலும் கொடுக்கலாம். அவரு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் தான். அவர் ஒன்னும் பேரை மாத்தி சைமனை மாதிரி சீமான்னு சொல்லிக்கலையே. அவருக்கு ஜோசப் விஜய்னு தான் பேர் இருக்கு. ஆனா விஜய்னு எல்லாரும் காமனா சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லுங்க. வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர். ஐயோ தீபா மேடம், நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நான் சொன்னதுனால இப்ப நான் இந்த டயலாக சொன்னாலே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அது உண்மைதான், ஆனா இப்ப வேணாம். தமிழக முதல்வர் வேட்பாளர் ஜேவி இல்ல. தவேகாவினுடைய வேட்பாளர் லிஸ்ட்ல நீங்க சொல்ல வேண்டியது ஜேவி இல்ல விஜய். சரி, நீங்க ஜேவின்னு சொன்னாலும் விஜய்னு சொன்னாலும் அவருக்கு தெரியவா போகுது? நம்ம பனையூர் பண்ணையாரு இதையெல்லாமா பார்க்க போறாரு. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா தலைமைச் செயலகம் பனையூருக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணையாரு அந்த பனையூர் ரூமை விட்டு வெளியே வர்றதில்ல. உங்க கட்சி எதுக்காவது போராடணும்னா முதல்ல அவரை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு தான் போராடணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தவேகாவின் சார்பாக தமிழகம் தழுவிய போராட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பனையூர் பண்ணையாரை பனையூர்ல இருந்து வெளியூர் கூட்டிட்டு வர வரைக்கும் இந்த தவேகா கட்சி போராடிக்கொண்டே இருக்கும்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க மேடம், கரெக்டாக இருக்கும். இந்த கட்சி எதுக்காவது வந்து பேசினாலும் மேடம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். வருங்கால தமிழக முதல்வர் வேட்பாளர் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சொல்லலாமா மேடம்? கரெக்டாக இருக்கும்ல? இவங்க போராடி வெளியே கூட்டிட்டு வர்றதுக்குள்ளேயே எலெக்ஷன் முடிச்சு போயிரு. அநேகமா தவேகாக்கு யாரும் ஓட்டு போட கூட எந்திரிச்சு வீட்டுல இருந்து போக மாட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நின்று ஜெயிச்சு முதல்வர் ஆயிடலான்னு நினைச்சா ரிசல்ட் என்ன தெரியுமா வரும்? மேடம், ஷால் வி கோ ஃபார் ஒன்ஸ் மோர் ரிசல்ட்டு? இதுவும் புன்னகையோட தாங்க சொல்கிறோம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.